என்னை போட்டு நொங்குறேன். எதுக்காக? உங்களுக்கு 1000 ரூபாய் நொங்கு எடுக்கதான். உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? நம்ம இடத்துக்கு மா முடிவு என்னமோ புதுசா ஆடுற மாதிரியே கேட்டேன். வாங்க நாரதம்மா அப்படிங்கிறம்மா. நாரதம்மா எதற்காக வந்திருக்கிறான்? ஆசி வளர்ங்க. வருக வருகவே நல்ல குருடாயில ஊற்றி கரு கரு கருன்னு வறுத்து கொடுங்க. மாதக்கிதம் கவி வாழைக்கு சாலவனுக்கும் குருநாதருக்கு நீடோட ஆசாரம் முன்பே நெய்தருக்கு பதில் வாசகம் பொய்க்கு பொய் கோலுக்கு கோல் அறிவுடா கிளட்டி அறிவுடை யோசி ஆண்மை என்று சொல்லியிருக்கிறார்கள். மந்திரமும் தேவும் மருந்தும் குரு அருளும் தந்திரமும் ஞானம் தருமுறையும் மேதையில் உண்டு என்பார்க்கு உண்டு இல்லை என்பார்க்கு இல்லை என்பதற்கிணங்க வணங்கியதற்கு வாழ்த்து. அருமையான அண்ணன், அருமையான தோழி, சிறப்பான இந்த இடம், சிறப்பான இடத்திற்கு தகுந்தாற்போல் சிறப்பானவர்களை இங்கே அனுப்பி வைத்திருப்பார்கள் என்று எதிர்பார்த்து வணங்கியதற்கு ஒரு வாழ்த்து என்றாலே பக்குவம் தவறாத பதமான வாழ்த்து ஒப்புடனே வாழ்கிறே ஒப்புடனே வாழ்கிறே பக்குவம் தவறாத பதமான வாழ்த்து ஒப்புடனே வாழ்கவே வழிநாயகம் ஒப்புடனே வாழ்கவே.
காலையிலே காலம்பாடி காண்பரை வேட்கும்படி ஆளோலோ இந்த ஆயில் ஒட்டி கொண்டிருக்கும். குறிஞ்சி கொட்டமணி குலக்குடியே நீ வாழ்க, உளம் வாழ்க, குற்றம் வாழ்க. உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில உறவுகள் யாம் கேட்கலாமா நினைக்கிறேன், கேட்கலாமா? மெச்சமுகள் வேங்கடவா மென்பாவிர பாதை இச்சையுள் ஜென்மம் எடுக்கவா மச்சா கூர்மா கோலா சிங்கா வாமா ராமா 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 கோபாலா மாவ என்று பிறந்தாமனின் புகழை அனுதினமும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் எங்கள் இடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிற சுவாமி. உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடுகை துளைத்து ஏழை கடலை புகட்டி குறுகத்திரைத்த குரல் என்றும் அணுவை துளைத்து ஏழை கடலை புகட்டி குறுகத்திரைத்த குரல் என்றும் அவையும் இடைக்காடனும் ஐயன் திருவள்ளுவரின் வாய்மொழி கிணங்க 1.25 அடியிலே 7 சிறுலியம் இந்த திருக்குறளுக்கு மெருகூட்டியது போல் தாங்களும் இந்த சிறிய பெண்ணுக்கு நல்ல புகழை சேர்க்க வேண்டும் என்று என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். ஆவது புறத்திலே அழிவது புறத்திலே போவது புறத்திலே புகுவது புறத்திலே தேவர் புறத்திலே திசைவ புறத்திலே யாவர் புறத்திலே யானும் பரத்திலே என்றார். பரம் என்றால் உலகம் என்ற அர்த்தம், பரம் என்றால் சிவன் என்ற அர்த்தம், பரம்பொருள் அப்படின்னா எம்பெருமான் ஈஸ்வரன் என்ற அர்த்தம். இப்படியெல்லாம் உங்களை யார் வாழ்த்து இருக்க வேண்டும். ஆனால் தாங்களுடைய எம்மை 10 அவதார கதாநாயகன் பிரதாவனே புகழை பாடக்கூடிய தாங்கள் எங்கள் இடத்திற்கு வந்தது இடத்திற்கு மகிழ்ச்சி என்று எம்மை வணங்கியமைக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை உங்களுக்கு எடுத்து கூறி அருமையாக சொன்னீர்கள். மனிதனுக்கு சொல்லப்பட்ட நூல் திருக்குறள் என்று. திருக்குறளுக்கு மெருகேற்றுவதற்கு அவையும் இடைக்காலம் பாடுகிறார்கள். கடுகை துளைத்து ஏழ்கடல் போட்டி குறுக தரித்த குரல் என்று அருமையாக தாங்களுடைய பாடலிலும் அதற்கு சொன்ன விளக்கத்திலும் மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. திருக்குறளை எழுதியவர் யார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன சொல்வீங்க? நீங்க திருவள்ளுவர். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் என்பது உலகிற்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும், சின்ன பிள்ளைகளை கேட்டா கூட தெரியும். அதுதான் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். எழுதுனா எந்த புத்தகமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, அரங்கேற்றம் என்று ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பா. அரங்கேற்றம் செய்வதற்கு எங்கே எடுத்து செல்கிறார்? அரங்கேற்றம் செய்வதற்காக எடுத்து செல்கிறார். எடுத்துட்டு போறார். எடுத்து போகும்போது அங்கே திருக்குறளை அவரால் அரங்கேற்றம் செய்யப்பட முடிந்ததா? முடியல. என்னாச்சு? திருப்பி அனுப்பப்படுகிறார். பாத்தீங்களா? திருப்பி அனுப்பப்பட்ட ஒரு நூல். எந்த நூல்? திருக்குறள். திருக்குறள் அரங்கேற்றம் செய்யப்பட முடியாமல் திருப்பி அனுப்பப்பட்ட நூல் திருக்குறள். இன்று நாம் மனிதன் சொல்லப்பட்ட நூல் என்று எவ்வளவு அழகா நம்ம சொல்றோம்னா திருப்பி அனுப்பப்பட்ட நூலை. ஆனால் அதை அரங்கேற்றம் செய்து வைத்தவர் யார் அப்படின்னா ஔவையார் தான் அரங்கேற்றம் பண்றார். யார் அவர்? அரங்கேற்றம் செய்யப்பட முடியாது என்று சொன்னவர் யார்? வாருங்கள், திருவள்ளுவரை அழைத்துக் கொண்டு மறுபடியும் அவை பிராட்டி செல்கிறார். மிகப்பெரிய சபையிலே அந்த நூலுடைய தெய்வ பக்தியை நிலைநிறுத்தி நிரூபித்து காட்டி அரங்கேற்றம் செய்து வைத்தவர் யார் என்றால் அவை பிராட்டி. என்ன தெரியுது? ஒருவருடைய உயர்வுக்கு ஒருவர் காரணம். இப்பொழுது கிடையாது, ஆரம்ப காலத்திலிருந்து, அந்த காலத்திலிருந்து தற்போது வரை ஒருவருடைய உயர்வுக்கு இன்னொரு காரணம் என்பதை இன்றும் காட்டிக் கொண்டுதான் இருக்கிறது உலகிற்கு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த திருக்குறளுக்கும் ஔவையாருக்கும் இருக்கிறது. ஏன்னா திருவள்ளுவருக்கும் ஔவையாருக்கும் என்ன ஒரு ஒற்றுமைனா, திருவள்ளுவர் பிறந்தவர்கள் மொத்தம் 7 பேர் இருக்காங்க. உப்பை, உருவை, வெள்ளியம்மை, அதியமான், கபிலர், திருவள்ளுவர். ஆமா, இப்படியெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, யாரு யாரோட சேர்ந்தா சிறப்பு, யாரு யாரோட சேராவிட்டால் சிறப்பு இல்லை என்பதை முன்னோர்கள் கவி மூலமாக பாடல் மூலமாக சொல்லுகிறார்கள். உதாரணத்துக்கு பாருங்களே, மாடு இல்லாதவன் வாழ்வும், மதி இல்லாதவன் வாணிவும், நல்ல நாடிலா நடத்தும் செங்கோன்மையும், கூடும் குருவில்லாத வித்தையும், குணமில்லாத பெண்ணும், விருந்தில்லாத வீடும் இல்லைன்னா, இதெல்லாம் இல்லைன்னா அது நல்லா இருக்காது என்பதற்கு அருமையாக உணர்த்துவதற்கு மிக சிறந்த ஒரு கவிகளை அன்று எடுத்து மங்கை போலாம் என்று ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தாதான் எல்லாத்துக்குமே சிறப்பு என்பதை அழகாக எடுத்து சொல்லிருக்காங்க. உங்களை நான் குறை சொல்ல வரேன்னு நீங்க நினைக்காதீங்க. ஒரு சொல்ற விஷயத்தை நல்லா கவனிங்க. வாதி பிரதிவாதி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆமா, வாதி பிரதிவாதி. நீங்க வாதியா இருக்கப்போ தாங்கள் பிரதிவாதியாக இருக்க வேண்டும். நான் வாதியா இருக்கும்போது நான் பிரதிவாதியாக இருக்க வேண்டும். வாதி பிரதிவாதி. ஆமா, அதான் வாதி பிரதிவாதி. நான் ஒரு சில விஷயங்களை பேசிக்கிறேன்னா பேசி முடிக்கிறதுக்குள்ள பேசக்கூடாது, அது குறுக்க பேசக்கூடாது. அது முக்கியமான கருத்து. இதுல நல்லா இருக்கணும். மற்றவர்களுக்கு கவனிக்கும் போது கவனிப்பு மற்றவர்களுக்கு நம்ம சொல்றது தெளிவா புரியணும். நீங்க பேசணும், அதை நீங்க உள்வாங்கிக்கணும். என்ன காரணத்துக்கு? அதற்கு தகுந்த பதிலை நான் கூறுவதற்கு. நான் பேசணும், அதை நான் உள்வாங்கிக்கணும். என்ன காரணத்துக்கு? அதற்கு தகுந்த பதிலை தாங்கள் கூறுவதற்கு. அதானே வாதி பிரதிவாதி. ஆமா, நீங்க பேசுறீங்க, பேசிட்டே இருக்கீங்க. ஆமா, நான் ஏதாவது குறுக்க பேசணும்? பேசல, பேச மாட்டேன். ஏன்? நான் மட்டும் இல்ல,
எந்த அறிவாளிகளும் குறுக்கே பேச மாட்டாங்க. எந்த அறிவாளிகளும் அப்ப நாங்களாம் யாரு? நீங்களாம் அடி முட்டா. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்கா சரியா? என்ன அடி முட்டாள்னு பேசுறீங்க? புரியுதா? கேட்டுக்கங்கப்பா. ஒரு வள்ளி நாயகம் ஒரு நாரதரை பார்த்து ஆளை பாருங்களா. இது இது எந்த வகையில நியாயம்? எப்படி நியாயம்? எவ்வளவு பெரிய பெரிய மனிதெல்லாம் உட்கார்ந்து இந்த நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுவரையிலும் ஒரு வார்த்தை இந்த வள்ளி நாயகத்தை நீ வா போன்னு பேசுனா, நீமா வாமா அடி முட்டாள்னு பேசுறீங்க. குறுக்கு பேசாம டப்புன்னு அடிச்சு விடுவேன். ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன் சரியா? வாங்க வள்ளி நாயகம், தாங்களிடத்திலே சிறு விண்ணப்பம். எப்படி கேட்டீங்க? தாங்களிடத்திலே சிறு விண்ணப்பம். இது மாதிரி தான் உங்களை மரியாதை கொடுத்து பேசினேன். ஏன் உங்களுக்கு மதிப்பு கொடுத்தா? இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெரிய பெரிய அறிவாளிகளுக்கு, ஞானசருக்கு முக்கியத்துவம் கொடுத்து மரியாதை கொடுத்து உங்களை வாங்க போகணும்னு பேசினேன். அது மட்டுமல்லாது தாங்கள் ஏற்று நடிக்கும் கதாபாத்திரம் தலைவி ஸ்ரீ வள்ளி நாயகம், உங்களுக்கு மரியாதை கொடுத்து வாங்க போகணும்னு நான் பேசுறேன். அப்ப நீ கேட்கிறது நம்ம இங்க இருங்க, சும்மா தேவையெல்லாம் பேசக்கூடாது. புரியுதா? ஆளை பாருங்க, இந்த ஆளை பாருங்க. சொடக்கு போட்டு இப்படி விரலாட்டி ஆளை பாருங்க. நேக்குதியா என்ன அர்த்தம்? அதுக்கெல்லாம் ஒன்றும் அர்த்தம் இல்லைங்க. என்ன அர்த்தம் இல்லையா? சும்மா சின்ன பிள்ளை கையை ஆட்டிருங்க அவ்வளோதான். அதுக்கெல்லாம் ஒன்றும் அர்த்தம் இல்லை. கையாட்டுறது வேறங்கிறது, விரல் ஆட்டுறதுங்கிறது வேற. சொடக்கு போட்டு இப்படி விரல் ஆட்டுறது வேற, கையாட்டுறது வேற. என்ன விருந்துக்கு வந்து வண்டி ஏரியா போயிட்டு வாங்க கையாட்டுறதுக்கு, இப்படின்னா என்ன அர்த்தம்? சாமி அதுக்கெல்லாம் ஒன்றும் அர்த்தம் இல்லை. நீங்கள் கதையை நடத்துங்க. அப்புறம் நான் கதையை நடத்தணும்னா சும்மா வேடிக்கை ஆகுதுண்ணா. என்ன நீங்க வந்து சொல்லிக்கிட்டீங்க? நான் எவ்வளவு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். விரல காட்டுறது சொடக்கு போடுது, ஆளை பாருங்க. ஆமாச்சா கூட நான் கதை நடத்துறேன். கையை காட்டினா கையை காட்டினா அர்த்தம் இருக்காதா? இப்படி விரல காட்டுறது என்ன அர்த்தம் கேட்டா, சும்மா காட்டுறது. சின்ன பிள்ளைங்க விளக்கம் தெரிய வேணாமா? நீங்களும் தேவையில்லாம மந்திரத்துல பேசிட்டீங்க. சாமி ஒரு விளக்கம் தெரியும்னா அதை சொல்லுங்க. ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? கோவப்படுறா விளக்கம் கேட்டா பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. என்ன உங்க பிரச்சனை? இப்படி இருந்தா இப்படி சொல்ல காட்டிட்டு இப்படி சொல்ல கூட்டிட்டு விரல காட்டுறது என்ன அர்த்தம்? அப்படி விரல காட்டினா அப்புறம் நீங்க சும்மா விளையாட்டு பண்ணுங்க. வாங்க வாங்க கோவப்படாதீங்க. பொம்மையா வச்சு விளையாட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு ஒரு மகன் மாதிரி இருக்கு. வாங்க கோவப்படாதீங்க. நீங்க ஏத்துக்கங்க. இப்படி குத்தம் அப்படிங்க இப்படி காட்டுங்க. நீ ஏத்துக்கங்க. வாங்க 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 கோவப்படாதீங்க. வாங்க கோவப்படாதீங்க. வந்து உங்களுக்கு அது விளக்கம் தேவை. விளக்கம் சொல்லணும்னா அப்புறம் கையாட்டுங்க. இப்படி கையை காமிச்சால அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இப்ப மண்டையை ரெண்டா புலந்து விடுவாங்க வள்ளியம்மா. பரவாயில்லையா? இப்படி கையை காமிச்சாலா அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணி விடுவாங்க. இப்படி கையை காமிச்சாலா அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களை தொலைச்சு விடுவாங்க. இப்படி கையை காமிச்சாலா உங்களை கொன்னே விடுவாங்க. அதுதான் நான் இப்ப சொல்றேன். ஒன்னும் சொல்ல வேணாம். வேலையை பார்த்தா அது மட்டும் போதும். மண்டைய பொழப்ப தொலைச்சு விடுவ உண்டு இல்லைன்னுவியா? ஒரு கேள்வி கேட்டக்கு பதில் தெரியலன்னா பேசாம எனக்கு நான் வாயை பொத்திக்கிட்டு நில்லு. நாங்க எதுக்கு அடிமுட்டான்னு கேட்கிறேன். கண்ணுல பிறப்போம், கட்டைவரில் பிறப்போம், நெட்டியில பிறப்போம், தொப்புல பிறப்போம். நாங்களும் அப்படி பிறப்போம். நீ அப்படியே பிறக்கிற? அடியிலே முட்டி பிறப்புல அடிமுட்டா. இதுக்கு கூட விளக்கம் தெரியல. நீ எல்லாம் வெக்கம் இல்லாம வள்ளி வேஷம் இங்க பாருங்க நொங்க பாருங்கன்னா ஒரே அடி காலை கலக்கி விடுவேன். மரியாதை ஒரு அளவுகிட்ட மரியாதை எமக்கு கிடைச்சுன்னா உனக்கு மரியாதை இல்லைன்னா நீ யாரு? நீ அங்கோட பார்க்க நீ ஒரு அநாத கழுத. தேவையில்லாம பேச வேலை சரியா? முன்னாடி என்ன அடிமுட்டாளுங்கிறீங்க, இப்ப என்ன அநாத கழுதுங்கிறீங்க? எனக்கு என்ன அம்மா அப்பா இல்லாம இங்க இருந்து வந்திருக்கேனா நானு? அம்மா இல்லையா, அப்பா இல்லையா, அண்ணன் இல்லையா, தம்பி இல்லையா, தங்கச்சி இல்லையா, சொந்த பந்தம் யாருமே கிடையாதா? அநாத கழுதுங்கிறீங்க. தேவையில்லாம பேசுற வேலை வச்சுட்டீங்க. தொலைச்சிருவேன் தொலைச்சு. புரியுதா? இறைவன் படைப்புல யாருங்க அநாத? நீங்க வந்து வள்ளியா வச்சு ஐயா இந்த மாதிரி ஒரு தத்துவத்தை நான் கேட்கவே இல்லையா? இப்படி ஒரு தத்துவம் அனாதையா தெய்வங்களே எத்தனை பிள்ளைகளை பெத்து போட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியலையா? இறைவன் படைப்புல ஏமா இந்த அம்மா கேக்குறாங்க தொலைச்சிருவாங்களாம். புரியுதா? தமிழ் அகராதி படிச்சிருக்கியா?
சூரியன் உதிக்கும் திசைக்கு பேர் சொல்லுங்க. கிழக்கு. அதை நான் இல்லைன்னே பேசுறேன். பேசி பார்ப்போம் மேடையில. இந்த அம்மா எது இருக்குங்கிறதால இல்லைன்னு பேசுறேன். சூரியன் உதிக்கும் திசைக்கு பேரு கிழக்கு அல்ல. அதுக்கு இன்னும் 5 விளக்கு இருக்கு. உனக்கு ஐந்திரை பிராசி பூர்வம் கிழக்கு என்று சொல்லக்கூட 5 விளக்கு இருக்கு. உனக்கு ஐந்திரி பிராசி பூர்வம் கிழக்கு, இதுக்கெல்லாம் 5 விளக்கு இருக்கு. தமிழ் அகராதி. அதுல இதுக்கே 5 விளக்கு இருக்குல்ல. கழுதைக்கு விளக்கு இருக்காதா? கழுனா அழகு, தையினா பெண்ணு, அழகான பெண்ணுன்னு இந்த அம்மாவை சொன்னேன். அதான் கழுதை, அழகான பெண்ணு சொன்னேன். இதுக்கு விளக்கம் தெரியலையா அந்த அம்மாவுக்கு? நீ எல்லாம் அங்க இருந்து நான் வள்ளி வேஷம் போட்டு நான் விரல நொறுக்கி விடுவேன். புரியுதா? அம்மா இல்லையா, அப்பா இல்லையா, அண்ணன் இல்லையா, தம்பி இல்லையா? யார் உங்க அப்பா? நம்பி தலைவர். யாரு? நம்பி தலைவர். உன்னை பெக்க காரணமா இருந்தவரா? வளர்ப்பு தந்தைங்க. கேட்டுக்கங்கப்பா, ஒரு வள்ளி நாரதத்தை பதில் சொல்லுவேன். வளர்ப்பு தங்க இதை கேட்குறாரு. இது நான் கேட்குறேன், ஏமா உங்க பெத்தவ நான் கேட்குறேன். வளர்ப்பு தந்தைங்க அதான் கிடக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பதில். வளர்த்தப்பாவையா நான் கேட்குறேன். உன்னை பெக்க காரணமா இருந்தாப்பா தெரியாது. கேட்டுங்க. அதுல ஒரு முக்கு இது வேறையா? தெரியாது. ஒரு பதில் சொல்ற விதங்களை கேளுங்கப்பா. ஒரு நாரதத்தை நின்று பக்குவமா பதில் சொல்லுது. யாருன்னா வளர்ப்பு தந்தைங்க. பெத்தவன் யாருமா? இது வேறையாக்க தெரியாது. கேட்டுங்கப்பா. பெத்த அப்பன் பேர் யாருன்னு தெரியல. இதுக்கெல்லாம் இந்த பெத்த அப்பன் பேர் அனாதை கழுத. இங்க பாருங்க, நொங்க பாருங்க. என்ன கண்ணை நோண்டியே விடுவீங்க சரியா? உங்க அம்மா யாரு? நங்கை மோகினி. உன்னை பெத்தவங்களா? வளர்ப்புதாய். நான் வளர்த்தவங்களை கேட்கல. வேற பெத்த அம்மா யாரு? சோ கடவுளே தெரியாது. எங்க பங்காளிகிட்ட நான் கேட்கல. சகோதரர் அப்பா எல்லாம் பெரியவங்களா இருக்கீங்க கேட்கல. தாய்மார்கள்ட்ட கேட்கிறேன். ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்த்தீங்கன்னா இப்படிதான் பதில் சொல்லுமா? இது வேறையா? கடவுளே கடவுளே தெரியாது. இந்த அம்மா காலையில தட்டு மம்பட்டி எடுத்துட்டு வந்துச்சுங்க. 20க்கு 20 புள்ளி அளந்து விட்டான். கண்டிப்பா 2 அடி ஆழம் தோண்டணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த அம்மா காலையில இந்த அம்மாவுக்கு 10 பேர் கணக்கு போட்டு வச்சுட்டா இந்த அம்மா ஒத்தையா வெட்ட விட்டாங்க. காலையில வெட்டினது இப்பத்தையும் கூட போட்டிய கொண்டாந்து போட்டுச்சு. இது வேறையா? என்னமா சலிப்பா பேசுற? ஒரு நாரதத்தை நின்று சொல்ற பக்குவம் தெரியல, ஒரு பழக்கம் தெரியல. பாருங்களே, இது என்ன நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். அது இப்படி இப்படி பதில் சொல்லாலே அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? இவரெல்லாம் ஒரு ஆள் வந்து நம்மகிட்ட கேள்வி வைக்கிறாரு. இதெல்லாம் நம்ம தலையெழுத்து. இதெல்லாம் நின்று பதில் சொல்லணும். அந்த அம்மா நிக்கிற ஸ்டைல பாருங்க. தெரியாம உங்ககிட்ட வந்துட்டேன். உங்ககிட்ட மறுபடியும் பஞ்சாயத்து வர மாட்டேப்பா ஐயா. 500 ரூபாய்க்காரு தயவு செய்து பஞ்சாயத்துக்கு வர மாட்டேன். வேலையை பாரு. அதோ எங்க திரும்பி உங்ககிட்டே வர நம்பியா. பெத்த அப்பன் பேர் தெரியல, அம்மா பேர் தெரியல. என்னை பத்தி உனக்கு தெரியாத ஒரு அளவுதான் பொறுமையா இருப்பேன். என்ன தெரியும் பத்தி? என்ன தெரியும் பத்தி? பெத்த அப்பன் தெரியல, அம்மா தெரியல, குற்றவாளி. பெத்த அம்மா அப்பா பேர் தெரியாத குற்றவாளி நீ. உன் அப்பா யாரு? உங்க அம்மா யாரு? உன்னை குளிக்குள்ள உன்னை போட்டவன் யாரு? தூக்கி வளர்த்தவன் யாரு? நிப்பாட்டி வச்சவன் அனைத்தும் யாம் அறிவோம். புரியுதா? இது இல்ல, இந்த யுகம் இல்ல, 4 யுகத்திலேயே யாராருக்கு பிறந்தாங்க, யாராருக்கு பிறக்கல என்பதை எம்மால் அடிக்கடி சொல்ல முடியும். திரேதா துவாபரம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்கள் இருக்கு. திரேதா யுகத்திலே நடந்த கதை ஹரிச்சந்திரனுடைய கதை நேத்து நடந்தது. திரேதாவிலே நடந்தது ராமாயணம். துவாபராவில் நடந்தது மகாபாரதம். கலியுகத்திலே நடக்கிறது கந்தனுடைய கதை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் கவனமா பார்க்கிற வழியாகும். இந்த கந்தனுடைய கதையை பேச வந்தீங்க ஒரே காரணத்துக்காக உன்னை நான் விட்டு வச்சிருப்பேன். கேட்டுக்கங்கண்ணே, நல்லா கேட்டுக்கங்கண்ணே. நான் என்ன கேக்குறேன் சொல்றேன், நல்லா கவனிக்கிறேன். கந்தன் பெருமையை சொன்னீங்களேன்.
ஏன் இல்லைன்னா என்ன பண்ணுங்களோம் சவுடால பாருங்க ஏன் இல்லைன்னா என்ன பண்ணுங்களோம் அப்படின்னா நீ யாருக்காவது வராத மனுஷனுக்கு கூட கோவம் வருவியா? கோவத்தை ஊரை போட்டு நீ சொல்லி அடிச்ச மாதிரி இந்த கணேசனை ஊரை போட்டு அடிச்சாலும் கோவம் வராத மாதிரி அவரு கூட வரும். இப்படி கேட்டுருந்தா ஏன் இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? உங்களை சுத்தமா மதிக்கலன்னு அர்த்தம். அம்மா நிக்கிற சைடு அப்படி பாருங்களேன். வேணாம், நான் பார்த்துட்டே திருப்பி இங்க கேட்கிறேன். நேரம் கிளம்பி அதெல்லாம் இந்தாரு கொடுத்து என்ன என்னமா நீ வள்ளியா நீ ரவுடிப்பு மூலையா? நான் கேட்கிறேன் என்ன என்ன நீ பேசுறீங்க? அவரே பயந்து பயந்து பேசுறாரு, நீ வேற ரவுடி மாதிரி பேசுற. நான் எங்கேயா பயந்து பேசுறேன்? நான் மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து பேசுறேன். ஆபாஸ் கூட்டத்துக்கு அந்த பக்கம் கொண்டே போட்டு சரியா? கலியுகத்துக்கு முதல் கொண்டே துவாபரம் என்ன கதை நடந்தது? மகாபாரதம். கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர். பேர் தர்மன், பீமன், அடுத்து சொல்லுங்க. நகுலன், அடுத்து சகாதேவன். நகுலன் சகாதேவன். இன்னொருத்தர் இருக்கானே தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். தர்மன், பீமன், அர்ஜுன், நகுலன், சகாதேவன். 5 பேர் இருக்காங்களா? ஆமா. தர்மன், பீமன், அர்ஜுன், நகுலன், சகாதேவன். தர்மன் யார் பாருங்க? யமதர்மனுக்கு பிறகு கேட்கணும். 5 பேர் இருக்காங்கல்ல? 5 பேருக்கு அப்பா யார்? பாண்டு மன்னன். யாரு? பாண்டு மன்னன். உண்மையா? அப்புறம் நீங்க பொய்யா சொல்லிட்டு இருக்கேன். பாண்டு மன்னன் அப்புறம் உண்மையானா நான் பொய் சொல்ற மாதிரி நீங்க என்ன காமிச்சு கொடுக்குற மாதிரி என்ன நினைச்சிருக்கீங்க? நீங்க சும்மா பேசுறதுக்காக பேசுறீங்களா? தேவையில்லாம பேசுற வேலை சரியா? எப்பா நான் பாண்டு மன்னங்கிறேன் உண்மையாவானா அப்புறம் நான் பொய் சொல்ற மாதிரி இவங்க நம்ம உண்மையா படிச்சுட்டு வந்திருக்க மாதிரி நாங்க நம்ம பொய்யா படிச்சுட்டு வந்திருக்க மாதிரி என்ன தேவையில்லாம பேசாதீங்க சரியா? நல்லா கேளுங்க. 5 பேருக்கு அப்பா யாருன்னு கேட்டேன். பாண்டு மன்னன் சொன்னாங்க. நான் என்ன சொன்னா உண்மையாகவா? நான் பொய்யா சொல்லிட்டு இருக்கேன் நானே. நான் சொன்ன வார்த்தை கேட்டுக்கனே உண்மையாகவா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். பொய்யா சொன்னா நான் பொய் சொல்லுனா மக்கள்கிட்ட காசு கொடுப்பீங்களா? அதை சொல்லுங்களா? எது சொல்லுங்களா? கேட்க நான் சொன்னது உண்மையாகவா? ஆமா உண்மை இல்ல. 2 வார்த்தை முடிஞ்சு சொல்லுங்களா? காப்பீட்டு கொடுங்களா? எனக்கு நம்ம தெரியாத மாதிரி ஒரு படிச்ச மாதிரி மக்கள்கிட்ட என்னை காப்பி கொடுத்து தெரியாம சொல்லுங்க. ஏப்பா நீ கேட்க இது பேச்சா? இந்த போல பேச்சு இவ்வளவு கோபம் வரவே வேணாம். ஒரு கோபம் இல்லாம ஒரு பதில் சொல்லணும். எப்பா நான் பாண்டு மன்னன் உண்மையாகவா அப்புறம் நம்ம நான் பொய் சொல்ற மாதிரி இவங்க நம்ம உண்மையா சொல்ற மாதிரி என்ன சொன்னா சரிங்க ஜாமீன் சொல்லிடணும். அதுக்கே இவ்வளவு கோபம்? உண்மைதான் ஜாமீன்னா முடிஞ்சு போச்சு. அதான் உண்மையா கேட்கணும். ஏன் அதை ஒத்துக்கிட்டானே? இதெல்லாம் கோபத்தை குறைங்க. நீங்க சின்ன பிள்ளை. ஆமா கோபம் வர மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. உங்களுக்கு வர்ற கோபத்தை பார்த்தா நாரதர் அடிச்சு கூட்டத்துக்கு வெளியில எரிஞ்சிருக்க போல இருக்கேம்மா. எரிஞ்சிருவேன் பாத்துக்கங்க. ஏப்பா இந்த அம்மாவுக்கு நீ புத்தி சொல்றியா? என்னை எப்படிதான் அடிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க? நீ சொல்லி கொடுக்க பார்த்தா கோவம் வராதவனுக்கு கோவம் வரும். எப்படியாவது அடிச்சு கொடுக்கும். கண்டிக்க வேணாம். ஒரு ஆணி முடிக்க வேணாம். ஆணி மாதம் 60 நாடம் ஆடுற போதுமா? இதுக்கு மேல பேசிருக்கா? பகல்ல 30 நாடகம், ராத்திரில 30 நாடகம், 30 நாளைக்கு 60 நாடகம் போதுமா? நான் எதுக்கு கேட்டேன் உண்மையானு? எதுக்கு உண்மையான கேட்டேன்? 5 பேருக்கு அப்பா பாண்டு மன்னன் கேட்டா தர்மன் இருக்கல தர்மன். ஆமா தர்மன் பாண்டு மன்னனுக்கு பிறந்தானா? பிறக்கல. வேற யமதர்மனுக்கு பிறந்தா? கேட்டீங்களா? நான் என்ன சொன்னேன்? அதுக்கு ஜாமா அவர் கேட்டது. நான் அதுக்கு ஓயாம கேட்டேன் நானு. அவ அப்பா பாண்டு மன்னன் கேட்டா அதுக்கு 2 காரணம் ஏதாவது சொல்லலாம். பாண்டு மன்னங்கிற ஒரு காரணம் வேறு. ஆனா அவன் பிறந்தது பாண்டு மன்னன் கேட்கல. யாருக்கு பிறகு? யமதர்மனுக்கு பிறந்தா. கேட்டுக்கிறீங்களா? அவன் கூட அவன் அப்பனுக்கு பிறக்கல. இங்க பாருங்க, இங்க வந்தா கையெல்லாம் நொறுக்கி விடுங்க சரியா? சும்மா சும்மா கையை நீட்டது அங்க இந்த வேலையை வச்சு கூடாது. புரியுதா? தர்மனுக்கு அடுத்து பிறந்தான்ல பீமன். பீமன் பாண்டு மன்னனுக்கு பிறந்தானா? பிறக்கல. வேற வாயுதேவனுக்கு பிறந்தா? கேட்டுக்கிட்டீங்களா? அவன் கூட அவன் அப்பனுக்கு பிறக்கல. சும்மா சும்மா கையை நீட்டிட்டு என்ன நோக்கத்தை பேசுறீங்களே? உனக்கு மட்டும் தான் கோபம் வருமா? கொட்டோட கோபம் வரதா? கொட்ட கொட்ட குனிய விட்டா குனிய குனிய கொட்டோட விட்டார் ஒரு அளவுல. பொறுமையா பேசுங்க. மூக்காத்து கூட முச்சத்தை கொண்டு வந்துருவேன். கோட முச்சி ஆள பாரு. பேச்சு பேசுங்க சும்மா கையை நீட்டிட்டு. இங்க பாருங்க. எதுக்குமா அவ்வளவு கோபம்? சின்ன பிள்ளை, பொம்பளை பிள்ளை, வளர்ந்து வர்ற பிள்ளை. கொண்டே விடு நானே. ஒரு நமக்கு முன்னாடி நிக்கிறது யாரு? அவ தரம் என்ன தகுதி என்னன்னு நினைச்சு பேசணும். அது தெரியாம கோவப்படுறியா? உங்களுக்கு வர்ற கோபத்தை பார்த்தா நாரதரை காலை பிடிச்சி தரையில அடிப்பி எவ்வளவு இருக்கு. ஆமா நீ அந்த அம்மாவுக்கு புத்தி சொல்றியா? என்னை எப்படா கொலை பண்றது திட்டம் ஒத்துக்கிறேன். கண்டிக்கிறேன். ஒரு கண்டிப்பு வேணாம், துண்டிப்பு வேணாம்.
எனக்கு வேணா பக்கத்துல இருக்க போடுக்கியா, கைக்கு எட்டு தூரத்துல வேணா இருக்கும்போது நான் என்ன பண்றது? ரெண்டு பக்கமே வேணா, கைக்கு இந்த பக்கம் எட்டினாலும் வேணா, இந்த பக்கம் எட்டினாலும் வேணா, நடுவுல நின்றுட்டு நான் எப்படி தவிக்கிறேன் பாரு. என்ன கோவப்படாதம்மா. அர்ஜுனன் இருக்கல, அர்ஜுனன் பாண்டு மண்ணுக்கு பிறந்தானா? பிறக்கல. வேற தேவேந்திரனுக்கு பிறந்தா. கேட்டுக்கிட்டீங்களா? அவன் கூட அவன் அப்பனுக்கு பிறகு சும்மா சும்மா கையால நொறுக்க முடியும். நானு ஒரு அளவுக்கு பேசாம இருந்தா ஒரு ஓவர் ரொம்ப அதிகமா போறீங்க. இன்னைக்கு யார் முகத்துல முழிச்ச? ஏன் முகத்துல அதிரடியான முகம். நக்களம்பூச்சியும் புள்ளப்பூச்சியும் எட்டுக்காடு பூச்சியும் சுத்தரும்பையும் கொசுவையும் பூரானையும் என்கிட்ட போட்டு நான் என்னத்த பேச, என்கிட்ட புராணம் பேசி இத்தியாசம் பேசி இலக்கியம் பேசி நான் பேருவாங்க. மாமா சாமி ஹிந்தியில ஊப்புறாரு. ஒரு தொந்திய கலட்டி போடவே மரியாதையா உட்காரு. இடுப்புல கை வைக்கிற லெஃப்ட் எடுமா, பொட்ட சேர்த்து அடிச்சு போடுங்க. லெஃப்ட் எடுமா லெஃப்ட் எடுமா. இப்ப இல்ல, நான் சொல்லும் போது வாங்க. தேவையில்லாம பனி தெரியல எந்த நேரத்துல விட. நகுலன் சகா இப்பத்தே நகுலன் சகாத இருக்கல்ல, மோகன் அன்னைக்கு மண்டைய பொழக்கிற எவன் வெளில வந்தாலும் சரி, அந்த நகுலன் சகாதவே பாண்டு மண்ணுக்கு பிறந்தாங்களா? பிறக்கலையில. வேற அசுவனி தேவர்களுக்கு பிறந்தார்கள். அவங்க கூட அது அப்பனுக்கு பிறகு. எதுக்குங்க இதே இருக்கீங்க? மண்டைய பொழக்க வச்ச யார் மண்டைய? அந்த அம்மா மண்டைய. அந்த அம்மா மண்டைய போறதா யார் உள்ள போறது? நீ நான் உள்ள போயிட்டு வரியா? ஏங்க ஏன் கிட்டங்க நாலங்க உள்ள போவேன். இந்த கட்டலாம் எடுக்காதீங்க. ஓஹோ, நாங்க உள்ள மண்டை உடஞ்சாலும் பரவாயில்ல, நீ உள்ள போகக்கூடாது. இந்த இன்னைக்கு எதுவும் கிடைக்காம போச்சு. கஷ்டப்பட்டு வளர்த்த நகம் போச்சு, யாரு உள்ள வருது போ. சந்தோஷமா இருக்கு. என் வேட்டு எப்படி இருந்தா என்ன? இதுக்கு இவன் என்ன இவன்? திரைத்தாய்வம். ஓய் திரைத்தாய்வம் நல்லா தானேம்மா. நான் என்னைக்குமே இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டது இல்லையா. நான் பாட்டுக்கு வேலையில் படுத்துட்டேன், என்னை கூப்பிட்டு சாப்பிட என்னென்ன சுவை இருக்கிறதோ அத்தனை சுவிதமான பதார்த்தங்கள் இன்னைக்கு சாப்பாட்டுல என்னென்ன இருக்கு அத்தனையும் பா. நான் முதல் முறையா இந்த மாதிரி இப்பதான் சாப்பிடுறேன். அத்தனை சாப்பாடு அவ்வளவு எல்லாம் நிறைய கொள்ளல. அந்த அளவுக்கு நீயும் தானே தின்ன. அப்புறம் என்னமோ நான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்ம ரகசிய பேச மாதிரி. ஏன் சத்தமா பேச மாட்டியா? என்ன சத்தமா பேசுற? என்ன கதை நடந்தது? ராமாயணம். ராமருக்கு அப்பா தயரதனுக்கு எத்தனை மனைவிகள்? 60,003 மனைவிகள் இருக்காங்க. அங்கீகாரம் பெற்ற மனைவி 3 மனைவி. பேர் சொல்லுங்க. கைகேயி, கோசலை, சுமத்திரை என்று சொல்லக்கூடிய 3 பெண்கள். பிள்ளை இருக்காங்களா? இருக்காங்களே. எத்தனை பேர்? 4 பேர். பேர் சொல்லுங்க. ராம, லக்ஷ்மண, பரத, சத்ருகனன். ராம, லக்ஷ்மணன், பரத, சத்ருகன். இந்த 4 பேரும் தயாரதற்கு பிறந்தாங்க. பிறக்கலையில கேட்டுக்கப்பா. இந்த அம்மா எப்படி அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறக்கலையோ அதே மாதிரி நான் கேட்ட கேள்விப்பா. அம்மா எப்படி பிறக்கலையோ அதே மாதிரி கேட்ட கேள்வினா அவங்க அப்பாவுக்கு பிறக்க கொன்னே விடுவேன். புரியுதா? அவங்க பிறக்கலனா அப்புறம் எப்படி பிறந்தாங்க? புத்திர நாமேசி யாகம் பண்ணாங்க சாமி. வந்தது என்ன? பாயாசம் வந்துச்சு. முதலிலே சாப்பிட்டு கோசலை சாப்பிட்டாங்க. பிறந்தவன் ராமன் பிறந்தார். இரண்டாவது சாப்பிட்டு கைகேயி சாப்பிட்டாங்க. பிறந்தவன் பரதன் பிறந்தார். மூன்றாவது சாப்பிட்டு வலிச்சு சாப்பிட்டு சுமத்திரை சாப்பிட்டாங்க. பிறந்தவர்கள் லக்ஷ்மணனும் சத்ருகனும் பிறந்தார்கள். ராமன் மனைவி சீதை, லட்சுமணன் மனைவி ஊர்மிளை, பரதன் மனைவி மாண்டவி, சத்ருகன் மனைவி சுருதகீர்த்தி. இதுதான் கதை. கதையினுடைய பேர், கதையுடைய கருவே அதுல. இந்த மாதிரி படித்தவர்கள் தான் அந்த பேர்களை சொல்ல முடியும். இந்த மாதிரி வந்தமா, கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னமா, குண்டாஞ்செடி சோற கொட்டிக்கிட்டோமா, சம்பளத்தை வீங்கினமா, வீட்டுல தூங்கினமா இருக்கணும். அதை பேசாதீங்க, இதை பண்ணாதீங்க. எமக்கு நீர் சட்டம் போடக்கூடாது. சரிதா? இந்த 4 பேருக்கு மனைவி யார் யார் சொன்னீங்க? சீதை, ஊர்மிளை. ராமருடைய மனைவி சொன்னீங்க
யாரு? சீதை. லட்சுமண் மனைவி, ஊர்மிளை, பரதன் மனைவி, மாண்டவி, சத்ருகன் மனைவி, சுருதகி, ராமன் மனைவி சீதை தானே? ஆமா. சீதைக்கு அப்பா யாரு? ஜனகமன்னன். ஜனகமன்னன் சீதையை பெத்தானா? அப்ப அங்க கூட பாருங்க, சீதைய ஜனகமனை பெத்து வளர்க்க. புரியுதா? நான் தேவையில்லாம பேசி, நீ தேவையில்ல பேசுறியா? ஜனகமனை சீதை பெற்றிருக்க, சீதைக்கு உண்மையான அப்பா யாரு? ராவணேஸ்வரன். யாரு? ராவணேஸ்வரன். இங்க பாரு, ராவணனே சீதையவே தூக்கிட்டு போறேன். ஆமா. அப்புறம் எப்படி அப்பா வர? அட ராவணேஸ்வரன் தாங்க சீதைக்கு உண்மையான அப்பா. எப்படி அப்பா வர? ராவணேஸ்வரன் மனைவி கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமா இருக்கும்போது ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தை தான் சீதை. அப்ப சீதையோட அப்பா ராவணேஸ்வரன் தானே? சரி. அப்ப ராவண சீதை என்ன பண்ண? தூக்கிட்டு போனாரு. தூக்கிட்டு போனா என்ன நடந்துச்சு? செத்து போயிட்டாருங்க. செத்து போயிட்டாரு. ராவணேஸ்வரன் செத்து போயிட்டார். என்ன நீ என்ன கொல்றதுல இருக்க? செத்து போயிட்டானே. அப்ப என்ன நீ என்ன மாதிரி வச்சிருக்க? நீ ராவணன் செத்து போயிட்டான்னு சொல்லு. செத்து போயிட்டார். அப்பா, இந்த அம்மாவுக்கு பாருங்க, என்னைய எந்த புத்தகத்தையாவது நாரதுக்கு சாவு இருக்குன்னு சொல்லுமா? உன்னைய சந்திக்கும் போது இறப்பு இருக்குன்னு சொல்லு. நாரதரை உன்னைய சந்திக்கும் போது செத்தான்னு மட்டும் சொல்லு. அவருக்கு மழை பாப்பு இருக்கு. சொல்றேன், மேடையில பேசல கவனமா பேசணும். ஏன்னா ஒளிப்பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்துல உள்ள அனைத்து தமிழரும் இந்த நாடகத்தை பார்ப்பாங்க. நம்ம தவறான ஒரு பதிவு போட்டுற கூடாது. நாரதருக்கு இந்த புராணத்துல இறப்புன்னு இருக்காமா? இருக்கா? தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, படிச்சுக்கிட்டு வாங்க. தயவுசெய்து சொல்றேன், மேடையில ஏதாச்சும் பேசணும்னு பேசாது. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், எவ்வளவு பேர் நாடகம் பாக்குறான்? என்னம்மா, எவ்வளவு பேர் பாக்குறான் நாடகம்? நம்ம எல்லாரும் சேர்ந்து அடிச்சாலும் ஜாக மாட்டாரு தெரியுமா நாரதர்? நீ எப்படிமா அவருக்கு இறப்பு? என்ன நீ சோதிச்சு பாக்குற? வேற ஆளே கிடைக்கலையா? அடிச்சு சோதிச்சு பாக்குறதுக்கு நானே கிடைச்சனா? நீ அடி ஓட நான் கொஞ்சம் தாங்குறான்னு பாப்பான். ஏப்பா, ஊர் மக்களே என்ன சேர்த்து அடிக்க சொல்றேன்? உங்களுக்கு இறப்புலன்னு சொல்றேன். ஒண்ணு வேணாப்பா, ஒண்ணு வேணா செய்வேன். ஒரு பேனாவையும் காகிதத்தை எடுத்து போய் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு டோக்கனா கொடுத்துட்டாவே. எனக்கு முதல் டோக்கன் பாத்துக்க. பாப்பா, காலையில தான் அரிசி ஓடுறாங்களா, வரிசையில் நின்று வாங்கிக்க. ரெண்டாவது டோக்கன். செத்தது யாருனால செத்தேன்? சீதைனாலயா? அட்டை தருத்திரியா, மொட்டை பொய் பேசுற நீ எல்லாம் பேச்சு. எங்க வச்சிருமா? இங்க தூக்கி வச்சிருக்கிற. அதே ராவணன் சாவுக்கு சீதை தாங்க காரணம். சீதையா? ஐயோ, அந்த மாதிரி இதிகாசத்துல கொலை பண்றியே. ஏன் அடிச்சிடாதீங்க. ராவணன் சாவுக்கு சீதை நம்ம பொய் சொல்லாதம்மா. பொய் சொல்லாத, அட்டை தருத்திரமா. ஐயோ கடவுளே, மன்னிச்சிடா, அந்த பிள்ளைய மன்னிச்சிடா. ஐயாப்பா, அதாவது ரொம்ப நல்ல மனிதர். போமா, ராவணன் சாவுக்கு சீதை தான காரணம். அது யார் தெரியுமா? ராவணேஸ்வரன் கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமாகும் பொழுது அசரீதி வருகிறது. சீதை பிறந்து இருக்க இலங்கை அழியன் அசரீதி வருது. உடனே ராவணேஸ்வரன் பார்த்தார், பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா இருந்தா எடுத்து வளர்ப்போம், பெண் குழந்தையா இருந்தா கொன்றுவோம் பேசுகிறாங்க. பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக பிறந்து விட்டது. கொல்றதுக்கு மனசு வரல. பெட்டியில போட்டு அடைச்சு கடல் தண்ணியில் அனுப்பி வைக்கிறாங்க. மண் பரப்பு மூடி இருக்கு. ஜனக மன்னன் உழுதுட்டு இருக்காரு. அப்பொழுதுதான் பெட்டி கண்ணிலே தென்படுகிறது. பெட்டி எடுத்து திறந்து பாக்குறாங்க. உள்ள அழகான பெண் குழந்தை எடுத்து வளர்க்குறாங்க. சீதமா பருவத்துக்கு வந்துட்டாங்க. சீதைக்கும் ராமனுக்கும் மிதிலையிலே திருமணம் நடந்தது. சீதையும் ராமனும் காட்டுக்கு வனவாசம் வர்றாங்க. அப்படி வரும்பொழுதுதான் சீதையை ராவணேஸ்வரன் சிறையிடத்து சென்றான். அப்ப ராவணேஸ்வரன் சாகிறதுக்கு காரணம் சீதை தானே? அற்புதமா சொன்னீங்க, அழகா சொன்னீங்க, இனிமையா சொன்னீங்க, படிச்சதுனால சொல்லியிருக்கீங்க. எப்பொழுது நீங்கள் சீதை பிறந்து இருக்க இலங்கையிலே என்று அசரீதி வந்தது என்று சொன்னீர்களோ, அப்பவே ராவணன் சாவுக்கு சீதை தான் காரணம். அதானே காரணம்? அதான் உண்மை. அதான் உண்மை. ஆமா. அப்புறம் இல்ல நீ சொன்னீங்க. நான் எப்பமா இல்ல சொன்னேன்? இப்பதானே சாமி சொன்னீங்க. அட கடவுளே, நான் எப்ப இல்ல சொன்னேன்? இப்பதானே இல்லன்னு பேசினாங்க. நீ கதையை சொல்றதுக்கு முதல்ல தான் இல்லன்னு பேசினேன். ஆமா, சரி, இப்ப கதையை சொல்லிட்ட அதனால. ஆமா. அப்ப ராவணேஸ்வரன் சாகிறதுக்கு காரணமே சீதை தான். இல்ல, பொய்யுங்கிறேன். என்ன இப்பதான் ஆமா நீங்க இப்ப இல்லங்கறீங்க. இந்த அம்மா எதெல்லாம் இருக்குங்கிறது அதை பூரா இல்லன்னு பேசத்தே வந்திருக்கேன். எதெல்லாம் இல்லைன்னு சொல்லுது அது இருக்குன்னு பேச வந்திருக்கேன். என்ன உன் கதை முடிஞ்சிருச்சு, விலகு முதல்ல. ராவண சாவுக்கு காரணம் யார் தெரியுமா? வேதவதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி யார்? உனக்காகத்தை மாத்தினை நேத்து. அந்த வேதவதி என்று சொல்ல பெண்மணி யார்? மகாசுரனுக்கு தவம் இருக்காங்க. ஆகாவளியா ராவணன் வருவேன்.
கீழே பார்த்தா அழகான பெண்மணியா கையை பிடிச்சா தவம் கழிந்தது. யாரடா என் கையை பிடித்து தவத்தை கழித்தது? கண் விழித்து பார்த்தா ராவணேஸ்வரர். ராவணேஸ்வரா, மகாசுரையின் தருணத்திலே கையை பிடித்து தவத்தை கழித்ததனால் என்னால் தான் அவனுக்கு சாவி என்று சொல்லி அக்கினியை வளர்த்து அக்கினியிலே விடுகிறார். அக்கினிவானுடைய தவத்தை மெச்சி அழிக்காமலே உள்ளே வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் தாங்கள் சொன்னது போல மிதிலையில ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் நடக்கிறது. திருமணம் நடந்தோடனே அக்கினி வளவரார்கள் உண்மையான சீதை உள்ள போயிட்டாங்க. உள்ளே இருந்த வேதவதியின் பெண்மணியால் மாய சீதையாக வெளியிலே வருகிறார். ராமன் பெண்ணை வனத்துக்கு போனதும் ராவணேஸ்வரன் சிறையெடுத்து சென்றதும் வேதவதி என்று மாய சீதை ராவனை அடித்து மீட்டி வந்தாரே. ராமர் யாரு? வேதவதி என்று மாய சீதை. உலக மக்கள் தவறாக பேசுகிறார் என்பதற்காக அக்கினியை இறங்கி செய்தாலே வேதவதி என்று மாய சீதை இறங்கினால் உண்மையான சீதை வெளியில வந்தார். வேதவதி மாய சீதை உள்ள போயிட்டாங்க. அப்ப ராவணே சாவுக்கு காரணமா இருந்தது யார் தெரியுமா? வேதவதியே, வேதவதியே, வேதவதியே. போதுமா? இன்னும் கதை வேணுமா? என்ன? நான் சொன்ன கதை 14 புராணம் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கு. நீ புராணம் படிச்சா நான் வந்து மொட்டை கதை படிச்சனா? நான் சொன்ன கதை தெரிந்த புராணம் தெரியாது. போதுமா? எல்லா பெண் தெய்வங்களும் சக்தியின் வடிவம் தானா? காளி, நீலி, கருமாரி, முத்துமாரி, மகமாரி, மந்தேமன், உமா மகேஸ்வரி, இதெல்லாம் யாரு? சக்தியின் வடிவம். தூங்கா நகரம் சொல்றா? மதுரையை தான் தூங்கா நகரம் சொல்லுவோம். ஆட்சி புரிவோம் யார்? மீனாட்சி. மீனாட்சி தோளிலே இருப்பது கிளி இருக்கிறது. அந்த கிளி யாரு? அருணகிரிநாதன். இல்ல, ஏங்க என்ன அருணகிரிநாதன் அவர் இல்லன்னா என்ன அர்த்தம்? நான் தான் அவன் இல்லங்கறவனே. யார் தெரியுமா? ஆரம்பத்திலே அருணன் என்பதுதான் அவனுடைய பெயர். பெண்கள் மேல ஆசை வச்சு அவனோட உடம்பு பூரா நோய் வந்துருச்சு. உடனே தன்னோட அக்காட்ட போய் கேட்கிறார், அக்கா எனக்கு உடனடியாக ஒரு பெண் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். உடனே அக்கா உலகம் பூரா தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே பெண்ணு கிடைக்கல. ஏப்பா நான் உலகம் பூரா தேடி பார்த்தேன், எங்கேயுமே பெண்ணு கிடைக்கல, நானும் பெண் தாண்டா, என்னை அனுபவின்னு உங்க அக்காவே சொல்றாங்க. அருணன் பார்த்தாரு, என் கூட பிறந்த அக்காவே என்கிட்ட வந்து இப்படி கேட்கற அளவுக்கு நம்ம இவ்வளவு மோசமானவனா இருக்குமே, இனிமேல் நம்ம இந்த உலகத்திலே இருக்க கூடாது அப்படின்னு திருவண்ணாமலையில இருந்து குதிக்க போறாரு. எம்பெருமான் உலகப்பெருமான் தோன்றி திருப்புகழை பாட வைக்கிறார். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சிரவண முத்துக்குரு வித்துக்குருபுர என போதும் அப்படின்ற திருப்புகழை பாட வைக்கிறாரு. அருணன் என்பவன் கிரி என்ற மலையிலிருந்து விழுந்ததனால் அருணகிரிநாதன் அப்படின்னு அவருக்கு பெயர் உண்டு. கூடு விட்டு கூடுபாயின் தன்மை உண்டு. மீனாட்சி அவன் தொல்லை கிளியா இருக்காரு. எப்படி நீங்க இல்லன்னு சொல்ல முடியும்? அற்புதமா சொன்னீங்க, அழகா சொன்னீங்க, இனிமையா சொன்னீங்க, படிச்சதுனால சொல்லியிருக்கீங்க. ஏனென்றால் ஒரு கல்லுல 2 மாங்கடிகள். அதாவது முருகப்பெருமானுக்கு திருப்புகளை கொடுத்தவனும் அருணகிரிநாதன் ஒரு மாங்கா, மீனாட்சி நூலிலே கிளியாக இருப்பவனும் அருணகிரிநாதன். அற்புதமா சொன்னீங்க, அழகா சொன்னீங்க, இனிமையா சொன்னீங்க, படிச்சதுனால சொல்றீங்க. உண்மை அதுதான்மா உண்மை. அப்புறம் என்னத்துக்கு இல்ல சொன்னீங்க? நான் எப்பமா இல்லன்னு? கடவுளே, இப்பதானே இல்லன்னு பேசினாங்க. நீ கதையை சொல்ற முதல்லவே இல்லன்னு. சரி, இப்ப கதையை சொல்லிட்ட, அதனால ஆமா. அப்ப மீனாட்சி அம்மன் தோல்ல இருக்க கிளியே அருணகிரிநாதன் தான். இல்ல, பொய்யுங்க. என்ன உன் கதை முடிஞ்சிச்சு, விலகு. மீனாட்சி தோல்ல ஆரம்பத்துல அற்புதமா சொல்ற பாருங்க, விளக்கத்தை சொல்ற பாருங்க, அருமையா சொல்ற பாருங்க, இனிமையா சொல்ற பாருங்க, படிச்சதுனால சொல்ற பாருங்க. மீனாட்சி தொழிலே ஆரம்பத்துல இருந்தவன் யார் தெரியுமா? சண்டமாதனை அழிப்பதற்கு தடாதகை பிராட்டி 3 கொங்கையோடு பிறக்கிறார். 2 கொங்கை உள்ள பெண்ணை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்றாங்க? அசரீர் வந்தது, அம்மா சிவனை வணங்கு, மகாசிவனை பிரம்மனை வணங்கு, யாரையும் வணங்கும் பொழுது கொங்கையை மறைகிறதோ அவர்தான் கணவன். பிரம்மனை வணங்குகிறார், கொங்கையை மறையவில்லை. மகாவிஷ்ணுவை வணங்குகிறார், கொங்கை மறையவில்லை. சிவனை வணங்கப்படுவதுதான் கொங்கை மறைகிறது. அப்பொழுதுதான் சொல்கிறார், ஐயா நீங்கள் என்னை ஆட்கொள்ளுங்கள், நீங்கள் தான் கணவன். அம்மா நீ சண்டமாதனை அடிக்க பிறந்தவள், அதனால்